பிரைஸ் த லார்ட். தினம் ஒரு ஜெப விண்ணப்பம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்றைய நாளிலே தேசங்களுக்காகவும் பாதப்படியில் வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, சமீப காலமாக தேசங்களிடையே போர்கள் பெருகி வருகிறதை பார்க்கிறோம் அப்பா. இந்த போர்களினால் அநேகம் ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து போகிறதையும், அநேகம் பிள்ளைகள் உறவுகளை இழந்து கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஒரு சில இடங்களில் இயற்கையின் சீற்றத்தினால் அநேகம் பாதிப்புகள் ஏற்படுகிறது தகப்பனே. பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவு, வெள்ளம், புயல் என்று மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. எங்கு பார்த்தாலும் பசி, பட்டினி, பஞ்சம் என்று மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ராஜா. விசேஷமாக உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசா போன்ற தேசங்களில் அதிகப்படியான மரணங்களின் செய்திகள், மக்களின் கதறலும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தகப்பனே. சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவரின் கண்ணீர்களையும் சத்தங்களையும் ஒரு விசை தயவாய் கேளும் தகப்பனே. மக்கள் வாழ வழி இல்லாமல் கூட்டம் கூட்டமாக தாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு வேறு தேசங்களில் இடம்பெயர தள்ளப்படுகிறதை கூட பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரப்பா, ஒரு விசை தயவாய் இந்த தேசங்கள் எல்லாம் கண்ணோக்கி பாரும் என்றாஜா. இந்த போர்கள் எல்லாம் நிறுத்தப்படட்டும் தகப்பனே. மக்களின் மத்தியில் இருக்கின்ற மரண ஓலங்கள் நிறுத்தப்படட்டும் ராஜா. அவர்கள் உள்ளங்களில் இருக்கின்ற பயமும் வேதனையும் கடந்து போகட்டும் தேவனே. சமாதானத்தையும் அமைதியையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுங்கள் தகப்பனே. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படியாக ஜனங்களின் மத்தியில் சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும்படியாக பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.